போகிறோம். இது வந்து எங்கள் ஊரில் கொங்கு நாட்டு பிரியாணின்னு சொல்லுவோம். அதுக்கு தேவையான பொருள் 2 டம்ளர் பிரியாணி அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு, மல்லிப்பொடி 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு பொடி 1/2 ஸ்பூன், தேவையான உப்பு, இது பூண்டு ஒரு 4 பூண்டு, ஒரு சின்ன பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி பழம், ஒரு 1/2 தக்காளி பழம், கொத்தமல்லி தழை கொஞ்சம், கருவேப்பிலை சேர்த்தணும். இவ்வளோ தான் போட்டு மிக்சியில் ஒரு அரைச்சி தாளித்து விடணும். இந்த ஐட்டம் பூண்டு சீரகம் இந்த ஐட்டங்கள்லாம் போட்டு ஒரு மிக்சியில் ஒரு அடி அடித்து தாளிக்கணும். ஏன் அப்படி போடுறோம்னா அப்போ தான் அரைபடும், இல்லைன்னா பூண்டு அரைபடாது. அதனால் எல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணுறோம். ஒரு அரைக்க போகிறோம். மறுபடியும் அங்கே தானே எடுத்துகிட்டு போகணும். மிக்சியில் வச்சு அரைச்சி வச்சதை ஓப்பன் பண்ணி காட்டுறோம். அரைச்சி வச்சது தாளிக்க போகிறோம். வெங்காயத்தை கட் பண்ணுறோம். போகிறோம். கட் பண்ணியாச்சு. கட் பண்ணணும் சன்னமாக. எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கணும் தனியாக. அடுப்பை பற்ற வச்சது எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போ கடுகு போடலாம். கடுகு போட்டு கடுகு வெடிச்சது. அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் தள்ளணும். தள்ளி எல்லாம் நல்லா வறுத்து விடணும். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை போடுறோம். போட்டு கலக்கி வைக்கிறோம். நல்லா சரியாக கலக்கணும். உப்பு போடணும். அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி, ஏன்னா அது சீரக சம்பானால. நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ தண்ணி கொதிக்குது. நம்ம அரிசி கழிஞ்சி வச்ச அரிசியை போடணும். நல்லா 2 திருப்பி விடணும். மூடி வச்சிடணும். மூடி வச்சு 2 சவுண்டு. இப்போ தானே சொன்னா சாமி, எனக்கு வீடியோ எடுத்துக்கிறேன் சாமி. குக்கர் 10 நிமிஷம் ஆச்சு. குக்கரை இறக்கி அதுக்கு சாப்பாட்டில் 2 ஸ்பூன் நெய் போடணும். நெய் போட்டு ஒரு கலக்காய் போட்டால் சாப்பாடு பிரியாணி ரெடி. இப்போ பிரியாணி ரெடி. அதே ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டால் நம்ம சாப்பிடும்போது சூடாக இருக்கும்.